பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னானுகிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, அது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். பாருங்க, பொருளாசை உள்ளவருடைய வழி இரத்த பிரியருடைய வழியை போல இருக்குமா? அந்த பொருளாசை உள்ளவர்களை மட்டுமல்ல, அந்த பொருளாசை உள்ளவர்களோடு இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய உயிரையும் அது வாங்குமா. அவ்வளவு பொல்லாத ஒரு ஆவி பொருளாசை. ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லது, ஆனால் 2-3 ஃப்ரிட்ஜ் கடைக்கு போகும்போதெல்லாம் இஎம்ஐல ஃப்ரிட்ஜ் வாங்கி உள்ள வச்சிங்கன்னா அது பொருளாசை. ஒரு கார் இருந்தால் போதும், தேவைக்கு அதிகமாக நீங்கள் எதையெல்லாம் சேர்க்கிறீங்களோ அது பொருளாசை. அது மாத்திரமில்லை, நல்லா கவனிங்க, இஎம்ஐல சில பேரெல்லாம் வாங்குவாங்க, அதுக்கு பிறகு இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் வெறுக்கிறார். உங்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. பொருளாசை உள்ளவர்கள் இரத்த பிரியர்களை போல இருப்பார்களாம். இதற்கு முந்தின வசனத்தை வாசிச்சிங்கன்னா, வா பெரிய பை கொண்டு வா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல பொருட்களை, உச்சிதமான பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நம்ம சேர்த்து வைப்போம், நம்ம எல்லாருக்கும் ஒரு பை உண்டாகட்டும் என்று சொல்லி பொருளாசை உள்ளவர்கள் சொல்லுவாங்க. எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் சில பேருக்கு திருப்தியே உண்டாகாது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது. பொருளாசை. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவியிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவாராக. பொருளாசைனால வேதத்தில் ஒரு மனுஷன் குஷ்டரோகியாய் மாறி போயிட்டான். எலிசா அந்த நாகமானுடைய காரியத்தை, பொருட்களை வேண்டான்னு சொன்னாரு. ஆனா கேயாசி என்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் ஓடி போய் அவனிடத்துல அந்த பொருட்களை வாங்கினானா. அதனால என்ன நடந்தது தெரியுமா? அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் எல்லாரும் குஷ்டரோகிகளாய் மாறி போனார். அதுதான் வேதம் சொல்லுது. பொருளாசை உடையவர்களை அவனோடு கூட இருக்கிறவருடைய உயிரையும் கொல்லும். உன்னோடு கூட இருக்கிற பொருளாசை உள்ளவன் அவன் மாத்திரம் நாசமடைய மாட்டான், அவன் குடும்பத்தையும் அவனோடு இருக்கிறவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நாசமடைய வைப்பான், உயிரை கொல்லும் இந்த பொருளாசையின் ஆவி. இதிலிருந்து இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவாராக. யாரும் இப்படிப்பட்ட ஆவில சிக்கிக் கொள்ளக்கூடாது. யாரும் இப்படிப்பட்ட அசுத்தமான ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்யாதபடிக்கு அவைகளை பாதுகாப்பீங்கன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர், பூமி கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா எப்போ பார்த்தாலும் பொருட்கள் மேலையும் பொருளாசை கொண்டு ஓடாதபடிக்கு கர்த்தருக்காக விதைப்போம், கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தருக்கு பயந்து நிற்கும் பொழுது சகல நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். ஜெபம்லாமா. பரலோக பிதாவே, இப்படிப்பட்ட ஆவி, பொருளாசை ஆவி ஒருவரையும் மூடிக்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வீரா. கரமும் வல்லமையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.